ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். எப்படி இருந்தால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில மகிமை வெளியரங்கமாகும், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால். எப்போ இந்த கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்றால் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், சாலமோன் ஜெபமணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிச்சு. இங்கே நாம் வாசிக்கிறோம், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது. இங்கேயும் ஒரு முடிவை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம், மோசே வேலையை முடித்தான் என்று சொல்லி. இங்கேயும் ஒரு முடிவை நாம் பார்க்கிறோம். இங்கே ஜெபம் பண்ணி முடிக்கிற போது என்று நாம் வாசிக்கிறோம். எப்போ ஜெபித்தார் அப்படி என்று சொன்னால், இங்கே சாலமோனுடைய கரத்திலும் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. தாவீதினுடைய ஆசை என்ன? நான் கேதுரு மரங்களினாலே மச்சிப்பாவப்பட்ட அரண்மனையிலே குடியிருக்கும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் திரைகளுக்கு நடுவில் இருக்கிறதே, அதனாலே நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்கிற ஒரு ஆசையையும் விருப்பத்தையும் கொண்டவராய் இந்த பூமியிலே காணப்படுகிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு வெளிப்படுகிறது, நீ அல்ல, உன் குமாரனே, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே அந்த காரியத்தை செய்வான் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. உடனே கீழ்ப்படிந்ததான தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு செய்ய வேண்டிய வேலைக்கான அனைத்து காரியங்களையும் சவதரிக்க முற்படுகிறார். பொன்னையும் பொருளையும் மரங்களையும் தங்கங்களையும் வெள்ளிகளையும் கற்களையும் அவர் அங்கு சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலே அவர் அங்கே சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்காக அவருடைய ஆலயத்துக்காக சகோதரித்தேன், எனக்கு உண்டானதையும் கொடுத்தேன், இப்போ நீங்களும் கர்த்தருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜனங்களிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் விளைவாக சாலமோன் ஒரு மகிமையான ஆலயத்தை தேவ சித்தத்தின்படி கட்டி முடிக்கிறார். அப்படி கட்டி முடிக்கும் பொழுது பிரதிஷ்டை பண்ண போகிற அந்த நாளிலே சாலமோன் ஒரு நீண்ட ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் அவர் அங்கே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி அவர் ஜெபித்து முடிக்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு. அவர் அப்படிப்பட்டதான ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை, ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அது சாலமோனுடைய விண்ணப்பம் தேவனுக்கு முன்பதாக பிரியமானதாக இருந்தது. பிரியமானவர்களே, அவர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. அப்ப அங்கே அநேக பலிகளை அவர் செலுத்தி இருக்கிறார். 2 நாளாகமம் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். எண்ணிக்கைக்கும் அடங்காத பலிகள் அங்கே செலுத்தப்பட்டிருக்கிறது. அது வானத்திலிருந்து அக்கினி பட்சித்தது என்று சொல்லி நம்ம 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நாம் எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறோம்? நம்முடைய விண்ணப்பம் நம்முடைய கணக்கை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறதா மாத்திரம் இருக்கிறதா, அல்லது தேவனுக்கு பலி செலுத்தி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதா இருக்கிறதா? அந்த விண்ணப்பம் தான் தேவனுடைய சமூகத்தில் பிரியமா இருக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்து முடிக்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய ஆலயம் மகிமையால் நிரப்பப்படுகிறது. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏகமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த வேளையில தான், இந்த கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்புகிற இந்த வேளையில தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்கிறது? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற ஜெபமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பலிகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறவராய் இருக்க வேண்டும். பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம்,
பூரிகைகள் கிண்ணறங்களின் மூலமாய் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும் பொழுது அங்க தேவ மகிமை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய தனி ஜெபமாய் இருக்கலாம், ஆலயத்திலே ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கலாம், எதுவாயினும் பாடி கர்த்தரை பாடி நாம் துதி பலிகளை செலுத்தி தேவனுக்கு முன்பதாக நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் தேவ மகிமையை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களை, ஒருவேளை இதுவரைக்கும் நாம் ஜெபித்த ஜெபம் ஏதோ நம்முடைய காரியங்களை தேவனுக்கு முன்பதாக தெரியப்படுத்த வேண்டும், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்ன அந்த கர்த்தரிடத்துல எடுத்த உடனே நம்முடைய காரியங்களை அர்ப்பணிக்கிறவர்களா, நம்முடைய காரியங்களை சொல்லி முடிக்கிறவர்களா இதுவரைக்கும் நம்ம ஜெபித்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்முடைய ஜெபம் மாறட்டும், துதிபலிகளை ஏறெடுக்கிற ஜெபமாய் மாறட்டும், பாடி கீர்த்தனம் பண்ணுகிற ஜெபமாய் மாறட்டும். நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் மகிமையை நம்மள வெளிப்பட பண்ணுவார். ஒன்று தனி ஜெபத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய சரீரமாகிய ஆலயம் தேவ மகிமையினால் நிரப்பப்படும். இல்லை நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயம், அந்த சபை, நாம் இருக்கிற அந்த இடம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படும். பிரியமானவர்களே, நாம் ஒரு விசை நம்மை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய காரியம் எதுவாயினும் துதிபலிகளுக்கு அப்புறம், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு அப்புறம் தேவனிடத்துல தெரியப்படுத்துவோம். நிச்சயமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு அது ஏதுவாகும். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அங்க தேவ மகிமை வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, அங்கு தேவாலயத்துல பலிகளை செலுத்தி பாடல்களை பாடி கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கும் பொழுது அந்த தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று நாங்கள் வாசித்தோமே தகப்பனே. அதே போல நாங்களும் உங்க சமூகத்துல உண்மை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிபலிகளினால ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறது எங்களுக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆண்டவரே, அந்த இன்பமும் ஏற்றதுமான அந்த காரியத்தை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பம், எங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்கட்டும். ஆண்டவரே, அப்பொழுது உங்க மகிமையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இதுவரையிலும் தேவ மகிமை காணப்படவில்லையே என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றம் இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.